ஹலோ, நான் பங்கு எங்க இருக்க? சொல்லு. வீட்டில். கிளம்புவா, பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கா? ஆமாட்டா, சீக்கிரம் கிளம்பு. ஓ, சட்டி மட்டும்தான் போடணும், வந்துடுறேன். பா, செம்ம ட்ரிப்பு தலை. இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதுக்கு தான் நான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். திரும்ப போவோமா? ஏன்டா 10 ரூபா கொடுத்து பஞ்சு மிட்டாய் வாங்க முடியாமல் தான் நடந்து வந்துட்டுருக்கேன். திரும்ப ட்ரிப்பு போகலாம். சரி உடுத்தலை. ஆமாம், நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அந்த பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்த? எந்த பாட்டுடா? தலை ஒரு நிமிஷம். ஹலோ, உனக்கு என்ன இப்போ? அதான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு வச்சிரு ஃபோனை. எங்கே விட்டேன்? அதான்ப்பா பஸ்ஸில் வரும்போது கேட்டமே, நிலாவே வாசான். என்னப்பா ஒன் சைடா? லைஃப்பில் எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்காத என்ன ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்காக மாறினேன். மற்றவங்க எனக்கு எவ்வளோ ட்ரூ லவ் அண்ட் கேர் கொடுத்தாலும் நான் அந்த லவ் அண்ட் கேரை காட்டினது ஒருத்திக்கு மட்டும்தான். 10th தான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்த அந்த நிமிஷம் தெரியல அதான் லவ்னு. 10th முடிஞ்சு அவளை மிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவள் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. 10th எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஸ்கூல் வாசல்லே நின்றுட்டுருந்தேன், அவள் வருவான்னு. பொதுவாக பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழ மாட்டாங்கடா, ஆனால் வராத ஒரு நிமிஷமும் என் கண் கலங்கிறத பார்த்தேன். அப்புறம் 2 இயர்ஸ் கழித்து என் ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட சொன்னேன். பட் அவளை நான் உண்மையாக தான்டா லவ் பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் கால் பண்ணி அவளோட ஃபீலிங்ஸை என்கிட்ட சொல்லுவான்னு. ஃபேண்டஸியாக பார்த்தா அது நடக்கும்டா, ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசி. இங்கே எவன்டா ப்ராக்டிக்கலாக வாழ்ந்துடுறான்? இங்கே ப்ராக்டிக்கல்னு பார்த்தா எவனாலையும் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது. நீ சொல்கிற மாரி ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் எனக்கு அவன் மேலே இருக்க லவ் எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும். பிகாஸ் மை லவ் ஃபார் ஹர் இஸ் ஃபார் எவர். நான் கிளம்பட்டா? கால் பண்ணுறேன். வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல. எனக்காக உருக என் காத திருக வழிபாத நிலவ நீ வேணும் நடுக. தீராத தீயாக நானான போதும் திரையோரோ நீ தாண்டி எடையேத்துற. ஹலோ. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது ஆட்டா.
அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது ஆத்தாடி அதுதானே நீயும். நான் டைரக்டர் சார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாடா, ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணிட்டுருக்கேன். வீட்டுக்கு போனேன், நீ இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. பா, செம்ம பிளேஸ் நண்பா. இதை நீ வீட்டிலே உட்காந்து பண்ணலாமே, இங்கேயே பண்ணிட்டு இருக்க. என்ன தான் வீட்டில் உட்காந்து எழுதுனாலும் இங்கே எழுதுகிற மாதிரி வராதுடா. அப்படி என்னப்பா இருக்கீங்க? என்னோடய ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியில் எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே தான். என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எழுதுனதும் ரிலீஸ் பண்ணதும் இங்கே தான். இங்கே வர எல்லாருக்கும் இந்த பார்க் ஒரு குட் வைப்ரேஷன் தான் கொடுக்கும். ஆனால் எனக்கு இந்த பார்க் ஒரு லைஃபே க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதனாலேயே என்னோடய எந்த ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக ஒரு சீன் ஷூட் பண்ணிடுவேன். இந்த பார்க் எனக்கு ஒரு சென்டிமெண்ட். நாளைக்கே ரீல்ஸ் போடுறேன், பார்க் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். வர நம்ம ஆளுங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி மண்டை காயுதுடா. என்னப்பா பண்ணுறது, நம்மள மாதிரி பசங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் தான் புரிஞ்சுக்குது. ஹரி, நீ சொன்னதெல்லாம் ப்ராக்டிக்கலாடா? எதுலடா? அதான் லவ்ல. லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவன் கூட இப்படிலாம் பண்ண மாட்டான்டா. ஒன் சைட் லவ்ல அப்படி என்ன தாண்டா இருக்கு? என்னடா சொன்னேன்? ஒன் சைட் லவ்வோ? ஒன் சைட் லவ்வோ டபுள் சைட் லவ்வோ, லவ் பண்ணுறேன் அவ்வளோதான். இங்கே ஒருத்தன் லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த பொண்ணு கூட இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறான். பீச்சுக்கு போனாலும் மாலுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவன் கூட இருக்கான்ற ட்ரீம்லேயே வாழ்ந்துடுறான். ஆனால் அவள் லவ் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக அந்த ட்ரீம்லேருந்து வெளியே வர முடியாதுடா. அப்படிதான் நானும் லைஃப்பை மூவ் ஆன் பண்ண முடியாமல் நிற்கிறேன். என் லைஃப்பில் அவளை தவிர வேறு யாரையும் பார்க்க தோணலை, பார்க்கவும் மாட்டேன். மானே இனி உனை வந்து நெருங்கிடும் வழி எல்லாம் உனதல்ல எனதே. தேனே கண்ணின் இமைகளில் உனை தாங்கிடத்தான் பிறந்தேன் என் காதலே. உயிரே உயிரே உனக்கா அன்றைக்கி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எனக்கு அவள் வருவான்னு நம்பிக்கை இருக்குது. வா போகலாம். சாரிடா. டேய் மூட்டு வாடா. ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிய, அது என்னாச்சு? அது ஃபேக் அக்கௌண்ட் மச்சான். அப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, அது? அன்னைக்கு பீச்சில் இருக்கும்போது கால் பண்ணாடா, அப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். நீ எல்லாம் லவ்வை பற்றி பேசுகிற.
நான் தொடும் கனவே நிஜம் தானா உனக்குள் கரைஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே